அனைவருக்கும் வணக்கம். நான் இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேங்க. ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்குள்ளார பச்சையாக ப்ராத்தல் பண்ணுறானுங்க. ஆம்பளைங்களை கூப்பிட்றாங்க, பொம்பளைங்களை கூப்பிட்றாங்கன்ட்டு நான் அந்த கம்பெனிலேருந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அந்த கம்பெனியில் உள்ள ஆட்கள் என்னை அழிச்சே தீரணும் அப்படின்ட்டு பல விதமாக என்னை கொலை முயற்சி செய்தார்கள். என்னை வீட்டில் புகுந்து அடிக்கிறது, நொறுக்கிறது, எல்லா விதமான கொலை முயற்சிகளும் செய்தார்கள். நான் தப்பித்து பிழைத்திருக்கின்றேன். என்னை கடவுள் தான் காப்பாற்றி இருக்கின்றார். இந்த திருட்டு பசங்க இப்போது நான் படித்த ஸ்கூலில் சில வாத்தியாரங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்க மூலயமா பிரச்சனைகள் கொடுக்கிறார்கள். அந்த இன்ஃபோசிஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனி நிறைய இடத்துல இருக்குது. சோழிங்கநல்லூர், மகேந்திரா சிட்டி, மைசூர், பெங்களூரு, பூனே, சண்டிகர் போன்ற இடங்களில் எல்லாம் அந்த இன்ஃபோசிஸ் டெக்னாலஜியினுடைய ரவுடி கும்பல் இருக்கின்றது. அவர்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்ட்டு பேரை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் புகுந்து இல்லாத ரவுடித்தனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்துமீறல்கள், இராணுவ குற்றங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் வீட்டில் அமைதி கெட்டு போகுது. என்னை தகாத வார்த்தைகளை பேச வைத்து என்னை கெட்டவனாக்கி விடுகிறார்கள். எனது இமேஜ் ஸ்பாயில் ஆகி விடுகின்றது. இதனால் என்னை பிளாக் செய்வது போல் பிளாக் செய்துவிட்டு அவர்கள் நல்ல பெயர் வாங்கிக் கொள்கிறார்கள். இந்த திருட்டு நாய்களை எல்லாம் நாம் சும்மா விடக்கூடாது. இவர்களை செருப்பாலே அடித்து கட்டி தொங்கவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய அபிமானமான மக்கள் அனைவரும் அதை செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். என் மீது பல பழிகளை போட்டு என்னை முடக்கிவிட்டு அவர்கள் எனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாய்களுக்கு வாழ்க்கை கிடைக்கக்கூடாது. அவர்கள் பண்ணிய கல்யாணங்கள் எல்லாம் செல்லாது என்று நான் எல்லா ஜட்ஜஸ் மூலயமாகவும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் மீது கதை கட்டிவிட்டு பல கல்யாணங்களை கட்டி கொள்கிறார்கள். பல பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டை வைத்துக்கொண்டு என் வாழ்க்கையை முடக்கி விடுகிறார்கள். கடைசியில் எனக்கு வாழ்க்கை கிடைக்காமல் போய்விடுகின்றது. நான் தோணி துளங்கி ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பித்தால் அந்த தொழிலிலே எனக்கு போட்டியாக ஏதாவது பிளாக் பண்ணுகிறார்கள், ஏதாவது கதை கட்டுகிறார்கள். அந்த ப்ராஸ்டிடியூட்ஸை எல்லாம் நாம் சுட்டு கொள்ள வேண்டும், இராணுவத்தை இறக்கி சுட்டி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்டினுடைய உயர்ந்த குடிமகன் என்ற பொறுப்பிலே இருக்கும் நான் இதை எல்லாரிடமும் பகிரந்தமாக கேட்டுக்கொள்கின்றேன். இதை அனைவரும் செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். முதலில் அதை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.